வணக்கம். ஆகஸ்ட் 1 மந்த் பிகினிங் சூப்பர் ஆரம்பம். 253 பாயிண்ட்ஸ் டவுன். இன்ட்ரா டே ஸ்விங்கும் அதே தான், 253 தான். நான் வந்து சொல்கிறது வந்து ஃபியூச்சர்ஸ், நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு பெட்டர், 297 பாயிண்ட்ஸ். அண்ட் ரெண்டுமே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து ப்ரீமியமில் இருக்குது. நிஃப்டி வந்து 53 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 179 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. மத்தியானம் 12:01 மணிக்கு மேலே நேற்றே வந்து ட்ரம்ப் வந்து எல்லாருக்கும் பிட் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாரு. நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், எல்லாம் சேர்ந்து அமெரிக்காவை அடித்தா என்ன ஆகுன்றது நம்ம அடிக்கடி பேசிகிட்டு இருக்கோம். அது நடந்துருமோன்றது ஒரு சைடு இருக்குது. அண்ட் எப்பயுமே வந்து என்னோட பலம் என்ன சொல்லிட்டு நான் ஊருக்கு தம்பட்டம் அடிக்கும் போதும் அது வந்து உன் வீக்னஸ் ஆகிடுது. எப்பயுமே நீங்கள் வந்து எடுத்து பாருங்களேன், மறுபடியும் இதே எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். ஸ்விஃப்ட் கோட் ரஷ்யாவை யூஸ் பண்ணக்கூடாது சொன்னாங்க. அவன் வந்து தனியாக வந்து டெவலப் பண்ணியாச்சு, 0.1. அண்ட் நவ் நோபடி வாண்ட்ஸ் டு ட்ரஸ்ட் ஸ்விஃப்ட் கோட். ஸோ நாளைக்கு வந்து நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணால் நீ வந்து இதை நிப்பாட்டிடுவ. ஸோ நான் வந்து என் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் அந்த சிஸ்டம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தெர் இஸ் நோ ஸ்டாண்டர்டைசேஷன். ஒன்று. ரெண்டாவது, என்னோட அசெட் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் தான் நம்மளோட கோல்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. நம்பிக்கை பேங்க் அங்கே இருக்குது. நாளைக்கு வந்து எனக்கு அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது, இல்லை பை பண்ணுறேன், இல்லை நான் செல் பண்ணுறேன்னு சொல்லும் போதும் அங்கேருந்து அப்படியே எடுத்து கொடுக்குறது வந்து ஈஸி. இப்போ நம்ம வந்து புரோக்கருக்கு வந்து நம்ம வந்து ஆத்தரைசேஷன் லெட்டர் கொடுக்குறோம்ல, என் ஷேர்ஸை வந்து நீ எடுத்து விற்றுக்கு. நம்ம செல் பண்ணும் போதும் நம்ம ஒவ்வொரு டைம் வி ஆர் நாட் கிவிங் தம் த யூசர் நேம் பாஸ்வேர்ட். ஸோ அது மாதிரி ஆத்தரைசேஷன் மாதிரி வந்து நம்ம கொடுத்து வச்சுருந்தோம். இப்போ அது கொடுக்க முடியாது. ஏன்னா ரஷ்யா அதை வந்து டப்புன்னு வந்து அவனோட அசெட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணாங்க. இதுதான் நாளைக்கு உனக்கு எதுன்னு சொன்னால் அவனோட பணத்தை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் நோபடி இஸ் கோயிங் டு ட்ரஸ்ட். அமெரிக்கா வந்து யூரோப்பை வந்து ஃபுல்லாக நம்ப வச்சாங்க. இப்போ அமெரிக்கா வந்து நீ துட்டு கொடு, நான் வந்து உனக்கு காப்பாற்றுறேன், உனக்கு வந்து இது பண்ணுறேன். நம்ம ரவுடிசம் கணக்கு தானே, நீ எனக்கு வந்து எவ்வளோ கப்பம் கட்டுற அதுக்கு தந்தாப்புல நான் வந்து உனக்கு செக்யூரிட்டி கொடுக்குறேன். ஸோ இதான் நான் நடந்துகிட்ருக்கு. All of a sudden the world is realizing இது வந்து குளோபலைஸ்ட் வேர்ல்டு கிடையாது. அவங்கவுங்க இதை வந்து அவங்கவுங்க பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஸோ இட் ஹாஸ் பிகம் மோர் இம்பார்ட்டண்ட். ஸோ டெஃபினட்டாக இதுக்கான எதிர்வொலி மேபி ஷார்ட் டேர்மில் வந்து அமெரிக்கா வந்து சம்பாதிக்க முடியும். ஷார்ட் டேர்மில் வந்து சில விஷயங்களை வந்து அவங்களால பண்ண முடியும். பட் லாங் டேர்மில் வந்து they are going to lose trust. ரெண்டாவது, ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி என்ற கான்செப்டே வந்து காலி ஆயிடுச்சு. ஃப்ரீ ட்ரேடு வந்து வரலாம். மறுபடியும் வந்து இந்த குரூப்பிசமில் வந்து என்ன ஆகும்னா, பெரிய குரூப் ஒன்று ஃபார்ம் ஆகி மைனஸ் யூஎஸ்ஆ இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் எவ்வளோ நாள் தான் நீ வந்து செலவு பண்ண போகிற? எவ்ரி 250 இயர்ஸ்க்கு வந்து சைக்கிள் மாறிட்டே இருக்குது. ரைட். ஸோ இங்கிலாந்து ஒரு காலத்தில் வந்து டச்சு தேவர் ஸோ பவர்ஃபுல். 250 இயர்ஸ் கழிச்சு பிரிட்டன் வாஸ் பவர்ஃபுல். 1950க்கு அப்புறமா பிரிட்டன் காலி, அமெரிக்கா பிகேம் பவர்ஃபுல். 1950லேருந்து ப்ராபப்ளி கரண்ட் வரைக்கும் அமெரிக்கா இஸ் பவர்ஃபுல். ப்ராபப்ளி அடுத்த ஒரு 10, 15, 20, 25 இயர்ஸ் அவங்க வந்து இன்னமும் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல. அதுக்கப்புறமா யூ ஆர் கோயிங் டு பிகம் நம்பர் 2, யூ ஆர் நாட் கோயிங் டு பி நம்பர் 1 டெஃபினட்டாக. ஸோ இது வந்து நிச்சயமாக வந்து பாதிப்பு இருக்கும். இது வந்து நம்ம லைஃப் டைமில் நடக்குமா, நம்ம அதை பற்றி கவலைப்படாங்க. நம்ம லைஃப் டைம்னா நான் வந்து அரௌண்ட் 55. ஸோ ப்ராபப்ளி அடுத்த ஒரு 25 இயர்ஸ் இருக்கலாம். ரைட். ஸோ பேரஸ்ட் மினிமம் அடுத்த ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் நான் இருப்பேன். தட் இஸ் வாட் ஐ விஷ். அண்ட் இந்த 15 இயர்ஸில் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா? இந்தியாவோட எக்கானமி ப்ராபப்ளி வி கேன் பிகம் எ $10 trillion எக்கானமி ஆர் $20 trillion எக்கானமி நடந்துச்சுன்னா நல்லது. இப்போ இதுக்கு வந்து என்ன நடக்க போகுது? இந்தியாவோட பாப்புலேஷன் இஸ் பிக். இந்தியாவோட மிடில் கிளாஸ் பாப்புலேஷன் இஸ் பிக். இந்தியாவோட எக்கானமி இஸ் ஸ்டேபிள். யூஎஸ் இல்லாத இருந்தாலும் ஸ்டில் வி ஆர் கோயிங் டு பி ஸ்டேபிள். ஏற்கனவே வந்து நிறைய நாடு கூட வந்து வி ஆர் மேட் அக்ரிமெண்ட்ஸ். ஆனால் நிறைய பேர் வந்து கண்ணுக்கு பார்க்காத ஒரு விஷயம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியா ஜப்பான் ரிலேஷன்ஷிப் இஸ் க்ரோயிங் பியூட்டிஃபுல்லி. நிறைய பேர்த்துக்கு தெரியல. ரைட். ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் வந்து நிறைய வந்து இந்தியன் கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. early 2000 வந்து வாட் தேவர் டூயிங் வித் சைனா, இப்போ அதே இது வந்து இந்தியா கூட வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி ஜப்பானும் வந்து இந்தியாவுக்கு வந்து நிறைய வந்து சலுகைகள் கொடுத்துட்ருக்காங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி, இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெக்னாலஜி. இப்போ ரீசெண்டாக கூட எடுத்து பாருங்களேன், புல்லட் ட்ரெயின் E5ன்ற மாடல் எடுத்துகிட்டு வரதா இருந்துச்சு இந்தியாவில், விச் இஸ் ஆல்மோஸ்ட் about 20 years old டெக்னாலஜி. இப்போ E10 வந்து லான்ச் பண்ண போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் விடுங்க, அடுத்த 10 நாளில் என்ன நடக்க போகுது? ஒன்றும் பெருசாக நடக்க போகிறது இல்லை. மார்க்கெட் வந்து
அடுத்த லெவல், அதாவது கீழே இருந்து என்ன மேலே தூக்கிட்டு போச்சோ ஷார்ட் கவரிங்கில் அது வந்து கீழே இறக்கியாச்சு. ஸோ நேத்தோட லோ வந்து ஆல்மோஸ்ட் உடச்சிருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் வந்து there was a பிக் ஃபால். நிறைய ஸ்டாக்ஸ் வந்து கீழே விழுந்திருக்கு, நிறைய ஹெவி வெயிட்ஸ் எல்லாமே வந்து கீழே விழுந்திருக்கு லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில். 12:30க்கு அப்புறமாவே அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு. யூஎஸ் மார்க்கெட்டும் நெகட்டிவில் இருக்குது. யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் அரௌண்ட் 12:31 நம்ம ஊர் டைமுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் வாஸ் அரௌண்ட் -300 பக்கமாக இருந்துச்சு. யூரோப் எல்லாமே வந்து 2-2.5% கேக்ஸு, டாக்ஸு, எஃப்டிஎஸ்சி எல்லாமே வந்து 2-2.5% டவுனில் இருந்துச்சு. ட்ரம்ப் பண்ணது எல்லாருக்குமே தான் அடிச்சிருக்கிறாரு. ஸோ டெஃபினெட்லி இதுக்கான ரிஃப்ளெக்ஷன்ஸ் வரும். அண்ட் இதுக்கான விலை, ரைட், விலை வந்து பெரிய விலை வந்து அமெரிக்கா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஏன்னு சொன்னால் அந்த ஊரில் வந்து விலைவாசி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 25% டேக்ஸ்ன்னு சொன்னால், இப்போ இந்தியாவில் வந்து ஒரு பொருள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த பொருள் வந்து 100 ரூபாய்க்கு விற்கப்படுதுன்னு சொன்னால் இப்போ 25% டேக்ஸு. ஸோ இந்தியாவுக்கு வந்து அது நஷ்டம் கிடையாது. ஸோ நாளைக்கு வந்து இதோட விலை வந்து 125 ரூபாய்க்கு விற்பாங்க. இப்போ இதே பேனாவை சைனாவோ இல்லை வேறு கண்ட்ரியோ வந்து 120 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு சொன்னால் இந்த பேனா வாங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, இது வாங்கிறதுக்கான சான்சஸ் கம்மி. அவ்வளோதான் மேட்ரு. பட் நம்ம விற்கிற பொருட்கள், மோஸ்ட் ஆஃப் தி பொருட்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்தியா ஹேஸ் அட்வான்டேஜ். ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி உளுந்ததில் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் இதுக்கான பதில் கிடையாது. இதில் வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து என்னென்னா லே ஆஃப் நடக்க போகுது. அந்த பயத்தில் தான் வந்து டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கீழே விழுந்துச்சு. இன்றைக்கி வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி ஃபால் லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவரில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் வாஸ் டெக்னாலஜி ஸ்டாக்ஸ். 1. 2, கேபிட்டல் கூட்ஸ்லேயும் வந்து அது மாதிரி நிறைய விழுந்துச்சு. இது இல்லாத நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் மெட்டல்ஸ் வந்து உழுவுறதுக்கு வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வாஸ் யூஎஸோட செமி ஃபினிஷ்ட் காப்பரை வந்து இம்போர்ட் பண்ணுறதை வந்து அதுக்கு 100% டேக்ஸ் போட்டிருக்காரு. ஸோ லாஸ்ட் 3 டேஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் யூஎஸோட காப்பர் ஃபியூச்சர்ஸ், யூஎஸ்என்ஐ இன்டர்நேஷ்னல் காப்பர் ஃபியூச்சர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 50% வந்து விழுந்திருக்கு. 45% நீங்கள் வச்சிங்களேன் கீழே விழுந்திருக்கு. ஸோ இது வந்து சாதாரண ஃபால் கிடையாது. அப்போ காப்பர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாமே வந்து அடி வாங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ யூஎஸ் வந்து இதை விட்டா என்ன பண்ண போகிறான்? அவன்கிட்ட ப்ரொடக்ஷன் கிடையாது. இன்றைக்கி வேணால் சொல்லிக்கலாம் நான் வந்து இது பண்ணுறேன்றது. பட் இதுக்கான விலை வந்து அவங்க கொடுத்தே ஆகணும். நாளைக்கு வந்து தேவையில்லை. இப்போ என்கிட்ட வந்து அரிசி கிடையாது, நான் வந்து இம்போர்ட் பண்ண மாட்டேன், நான் கடையிலேருந்து வாங்க மாட்டேன், நானே விவசாயம் பண்ணி பண்ண போகிறேன்றேன். அடுத்த 90 நாளைக்கு வேணும்ல, 90 நாளைக்கு பூவா வேணும்ல, என்ன பண்ண போகிறீங்க? விதை நெல்லையா போட போகிற? ஸோ அதுக்கான விலை இருக்கும், பெயின் இருக்கும். இந்தியாவில் வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 2019-17 அந்த சமயத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போட்டதுக்கான பலன்கள் இப்போ கிடைக்குது. லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக வந்து நம்ம சிப் மேனுஃபேக்சரிங் பற்றி நம்ம வந்து நிறைய இது பண்ணிவிட்டு சிப் மேனுஃபேக்சரிங்கான இண்டஸ்ட்ரி போட்டு அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அதுக்கான ரிசல்ட் எப்போ வரும்? அடுத்த 2 வருஷத்தில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கே போட்டு இதனா உருளைக்கிழங்கு சிப்ஸ்ன்னா. ஸோ எவ்ரிதிங் வில் டேக் டைம். அந்த டைம் வர வரைக்கும் இவங்க என்ன பண்ண போகிறாங்க? ஸோ டெஃபினெட்லி ட்ரம்ப் ஹேஸ் எ ஆப்ஷன். ஓகே, நான் வந்து இந்தியாவில் வாங்கலைன்னா பங்களாதேஷில் வாங்கிக்கிறேன், பங்களாதேஷ்லன்னா வியட்நாமில் வாங்கிக்கிறேன், இல்லைன்னா சைனா, இப்படி வந்து ஹீஸ் ட்ரைங் டு பிளே. பட் எவ்வளோ நேரம் நீ வந்து புத்திசாலின்றது நடக்க முடியும்? எங்கேயாச்சும் ஒரு இடத்துல விலை கொடுத்து தான் ஆகணும். எனிவே, வி வில் நாட் டிஸ்கஸ் அபவுட் திஸ். நிஃப்டியோட கரண்ட் லெவல் வந்து 24,618. மறுபடியும் நேத்தோட ஒரு இம்பார்ட்டண்ட் லெவல் 24,609. ஒரு லாஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி வந்து தட் வாஸ் எ இம்பார்ட்டண்ட் லெவல். அந்த லெவலில் வந்து சஸ்டெயின் ஆகிருக்கு. அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அந்த பேட்டர்ன்ஸ் வந்து மோஸ்ட் லைக்லி வரும்ன்றது நான் சொல்ல, மோஸ்ட் லைக்லி டவுன் சைடு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 24,400 டு பி வெரி ப்ரிசைஸாக நீங்கள் சொல்லணும்னு சொன்னால் 24,385 அதுக்கான இலக்கு. எனிவேர் பிட்வீன் 24,435லேருந்து 385 இந்த ஜோன், ரைட், ஒரு 50 பாயிண்ட் அந்த ஜோனில் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எப்போத்துக்குள்ளே வரத்துக்குள்ளே? அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை நம்பிட்டு நீங்கள் மண்டே காலையில் புட்டை வாங்கிட்டு தேவடுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். 15 மினிட்ஸ் சார்ட்டை போடுங்க. 15 மினிட்ஸ் சார்ட்டில் வந்து ப்ரீவியஸ் லோ உடைக்குதுன்னு சொன்னால் ப்ராபப்ளி என்டர் புட், இல்லைன்னு சொன்னால் அவாய்ட் பண்ணிங்க. ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறது புத்திசாலித்தனம். லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸாகவே வந்து ஆர்பிஐயில் வந்து செம்ம பேட்டர்ன்ஸ் கொடுத்துருந்துச்சு.
அண்ட் அந்த பேட்டர்னில் வந்து மே சைடு உடைக்கிறதுக்கான நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து 1% கீழே விழுந்துருக்கு. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். நாளைக்கு வீக்கெண்ட் ரெக்கார்டிங்கில் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் ஸ்பெசிஃபிக்காக இல்லை செக்டர் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேசிக்கலாம். இன்னைக்கான டேட்டா பேட்டர்ன்ஸ் ரைட் உங்களுக்கு வந்து நாளைக்கு கிளாரிட்டிஸ் கிடைக்கும் போதும் அதை வச்சு எடுத்துக்கலாம். இப்போதைக்கு ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 25,000 ஹையஸ்ட் காலும் 1,10,000 காலும் எழுதப்பட்டிருக்கு. 24,800 செகண்ட் ஹையஸ்ட் கால் எழுதப்பட்டிருக்கு, ஆல்மோஸ்ட் 1 crore. அதில் இன்னைக்கு மட்டுமே 70 லட்சம் கால் எழுதப்பட்டு உள்ளது. புட் சைடில் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் தள்ளிக்கிட்டாங்க. முதல்ல 24,500 இருந்துச்சு, இப்போ 24,200க்கு மாறிட்டாங்க. ஸோ தேர் வாஸ் த ஷார்ட் கவரிங் ரைட். அண்ட் ஓவராலாக புட்டு சைடில் அதிகமாக வந்து காலை வந்து ரைட் பண்ணியிருக்கிறாங்க. புட்டு வந்து பாசிட்டிவ் சைடில் இருக்குது. அதாவது 2,76 lakh கால் வந்து எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கிறாங்க புட்டோட. ஸோ மார்க்கெட் மோர் ஆன் தி டவுன் சைடு காட்டிகிட்ருக்கு. ஏதாச்சும் ஒரு ரீசன்னால் ரைட் மண்டே அன்றைக்கி ரிவர்ஸ் ஆச்சுன்னு சொன்னால் பெருசாக ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இது மனசில் ஞாபகம் வச்சுங்க. நம்ம 2 லெவல் கொடுத்துருக்குறோம். ஒன்று 24,600, அது உடைக்கிறதுக்கான நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. 24,400 அந்த ஜோன், அதை வந்து மனசில் வச்சுக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். மற்றபடி இன்றைக்கி வந்து டிஸ்கஷன் சொன்னால் டாலர் இண்டெக்ஸ் நேற்று 99.8 இருந்துச்சு, இன்றைக்கி 98 கீழே 99 கீழே வந்துருச்சு. 98.6 வந்து இருக்குது. ஸோ டாலர் இண்டெக்ஸ் ஹஸ் பிகம் வீக்கர். அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் எங்கே வந்திருக்கு? ருப்பியில் வந்திருக்கு. ருப்பி வந்து 87.20 நிற்கிது. நேற்று 87.50 இருந்துச்சு, முந்தா நேற்று 88.80 இருந்துச்சு. ஸோ அப்படியே படிப்படியாக இறங்கி வந்திருக்கு. ஸோ 87.20 வந்து ரைட் நவ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. டாலர் இண்டெக்ஸ் வீக் ஆச்சுன்னா என்ன ஆகும்? சாதாரணமாகவே கோல்டு சில்வர் இதெல்லாமே வந்து ஷூட் ஆகும். தேவையில்லாத ட்ரம்ப் கூத்தடிச்சிட்டு இருக்காப்புல. டாலர் இண்டெக்ஸ் வீக் ஆகிருக்கு அண்ட் அன்சர்டனிட்டி இருக்குது, மார்க்கெட்டில் அன்சர்டனிட்டி இருக்குது. அப்போ எங்கே போகும் பணம்? கோல்டில் போகும். கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் 1.4% அப்பாயிருக்கு. காப்பரும் வந்து இன்றைக்கி ரொம்ப நாள் ஃபால் ஆனதுக்குனால இன்றைக்கி காப்பரும் வந்து அப்பாயிருக்கு. கோல்டு வந்து 10,240, இது வந்து பர் கேஜி பர் கிராம் ஜிஎஸ்டியோட 24 கேரட் கோல்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 1,14,200 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இட்ஸ் அ குட் ஜோன் டு பை. யாராச்சும் சில்வர் வாங்கணும்னு நினச்சால் சில்வர் வந்து நீங்கள் பிளான் பண்ணலாம். வாங்குங்கன்றது நான் சொல்ல, உங்களோட டிசிஷன்ஸ். எஃப்ஐஐஸ் ஜூலை மாதத்தில் க்ளோஸ் டு அபவுட் 47,666 crores வந்து விற்றுருக்குறாங்க. இந்த ஜூலை 22 இன்னைக்கு சேர்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20,000 crores வந்து விற்றுருக்குறாங்க. எஃப்ஐஐஸ் பணத்தை வெளில எடுக்கிறாங்க. பயம் இருக்க தானே செய்யும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அடுத்த 2-3 நாளில் வந்து என்ன பண்ண போகிறாங்க? நெகோஷியேஷன் கிடையாது, உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து ட்ரம்ப் எப்படி எடுத்துகிட்டு போகிறாருன்றது தெரியாது. எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் ஆன் தட். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் திஸ் ஒன், நாளைக்கு நம்ம ஒரு செக்டோரியல் அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக இதெல்லாம் நல்லா இருக்குன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். போன தர மாதிரி இருக்கிற ஒரு 22 செக்டரையும் நான் வந்து எடுத்து நான் பேச போகிறது கிடையாது. எது நல்லா இருக்குது அப்படி எடுத்துகிட்டு ஒரு 10-15 ஸ்டாக்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸோடு வந்து நம்ம பை பண்ணுறதுக்கு நம்ம நாளைக்கு பிளான் பண்ணலாம். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.